ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாகும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். 1 யோவான் 2:28. பாருங்க, அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாகும்படி அவரில் நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. எப்படி இப்படி சொல்ல முடியும்? எப்படி நம்ம அப்படி தைரியமுள்ளவர்களாய் அவருடைய வருகையில் நிற்க முடியும் சொல்லும்போது, அவரில் நிலைச்சிருக்கும் போது மட்டும்தான் நாம் தைரியமுள்ளவர்களாய் நிற்க முடியும். வெட்கப்பட்டு போக மாட்டோம். பாருங்க, வெட்கப்பட மாட்டோம். ஏன்னா நாம் கரைதரையற்ற பரிசுத்த கூட்டத்தோடு நிற்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பிக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்திலே நான் நிற்கும்படியாக, நான் தைரியமுள்ளவளாய் நிற்கும்படியாக, வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவளாய் நிற்கும்படியாக என்னை கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தாவே என்னை சுத்தம் செய்யுங்கன்னு சொல்லி என்னை அபிஷேகத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாளிலே அவருடைய வருகையிலே, அவர் வருகை சமீபமாக இருக்கும் என்றால் நாமும் உயிரோடு இருப்போம் என்றால் கரைதரையற்ற பரிசுத்த கூட்டத்தோடு நாமும் அவர் வருகையிலே வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லும்போது அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. முந்தின வசனம் பாருங்க, நீ இப்படி இருக்கன்னு சொல்லியிருக்கு. எப்படி இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? அதில் 27ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பார்த்தீங்களா? அப்போ இது நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் நாம் அவர் வருகையில், அவரில் நிலைத்திருக்கும் போது நாம் அவர் வருகையில் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளதாக இருக்கோம். எப்படி நம்ம அவரில் நிலைத்திருக்கோம்னா, அவருடைய அபிஷேகம், அவரால் பெற்ற அபிஷேகம் நமக்குள் நிலைத்திருக்கிறது. நமக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவர்னால நம்ம அபிஷேகம் அப்படின்னா அவர் தான் நம்மளை போதித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்கிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவனுடைய அபிஷேகம் நமக்கு சகலத்தையும் போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்குது, பொய்யல்ல. இது அவர் உங்களுக்கு போதித்தபடியே, பரிசுத்த ஆவியான நமக்கு போதித்தபடியே அவரில் நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், நிலைத்திருந்தால் நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும்? வெட்கப்படாமல் அவருடைய வருகையிலே தைரியமாய் நாம் நிலை நிற்க முடியும். அப்போ கர்த்தரிலே நாம் நிலைத்திருக்க பிரயாசப்பட வேண்டும். அவரில் மட்டும்தான் நிலைத்திருக்கணும். கடைசி வசனம் 29, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 24ஆம் வசனத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனும் பிதாவிலும் நிலைத்திருப்பேன் சொல்லி யோவான் 15 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் தான் செடி, நாம் கொடிகள். அப்போ அவர் மெய்யான திராட்சை செடியாய் அவர் இருக்கிறார். அவரில் நம்ம என்ன பண்ணோம்? நிலைத்திருக்கணும். அவரில் நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். எனவே என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி யோவான் 15:4 சொல்லப்பட்டிருக்கு. கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லப்படுது. இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய வருகையிலே நாம் தைரியம் உள்ளவர்களாய் காணப்பட அவரில் நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தர் காத்து எங்களை சுத்தம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொன்னால் மட்டும்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வருகையிலே நாம் தைரியமாய் வெட்கப்படாதபடி காத்திருப்போம். கேட்போமா? ஜெபிப்போம். கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படந்திலங்க கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதி ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதி. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் வெட்கப்படாமல் தைரியம் உள்ளவர்களால் நாங்கள்
நாங்கள் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எங்களுக்கு போதித்து சத்தியத்தை போதித்து அதன் பேரிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக செய்கிறபடினால ஆண்டவரே நாங்கள் உடைய வருகையிலே தைரியமாய் வெட்கப்படாமல் நாங்கள் கர்த்தாவே காணப்படும்படியாக நீ கிருபை செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அந்த தைரியத்தையும் கர்த்தாவே உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம், உண்மையிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில் எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும். அடுத்த பதில் பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். ரோமர் 15:19. இன்றைய கேள்வி: கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறவர்கள் யார் யார்? கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்படுகிறவர்கள் யார்? அவர்களை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறவர்கள் யார் யார்? கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்படுகிறவர்கள் யார்? அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்?